சில காரியங்கள், நீ ஜெபிக்கிற காரியங்கள் நடைபெறாம போனதுக்காக நீ நன்றி செலுத்தணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து இருக்கும். ஆண்டு உன்னை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை எத்தனை மகிமைப்படுத்தலாமா? There is a supernatural protections in your life. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களுக்குமே ஒரு பெரிய திட்டம் ஒன்று உண்டு. எதிர்ப்பு அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அது தோல்வியாக இருந்தாலும் சரி, அது லாபமாக இருந்தாலும் சரி, அது நஷ்டமாக இருந்தாலும் சரி, இது மரணமாக இருந்தாலும் சரி, நம்ம எதை விசுவாசிக்கிறது தெரியுமா? இதற்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டத்தை தேவன் ஒளித்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை திருத்தி மகிமைப்படுத்தலாமா? உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படியே விட்டுட்டு போகிறதுக்காக தேவன் இவ்வளோ தூரம் உன்னை கொண்டு வரல. அதுக்காக உன்னை கொண்டு வரல. அப்படி அவர் பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பார். பட் இன்னி வரைக்கும் உன்னை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஆண்டோடைய பெரிதான நோக்கம் ஒன்று இருக்கிறது. பிரதர், எனக்கு அந்த அறிவு இல்லை பிரதர். நான் ஆண்டு இடத்துல ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கிறேன், ஜெபிக்காமல் தான் இருக்கிறேன். நோ 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 நோ. எவ்ரி திங்ஸ் that is happening in your life, it's a fulfillment of God's will over your life. வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும், எல்லா சூழ்நிலைகளும் எதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதை நீ விசுவாசிக்கும் பொழுது நான் சொல்லுவேன், வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க?